உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு கிறித்துவர், ஜோசப் விஜய் ஒரு கிறித்துவர். இந்த கிறித்துவர் விஷயத்தில் இந்த சனாதன தர்மத்தை போட்டு கிறித்துவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்று சில அதிமுகவின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு வேட்பாளர் தான் இப்ப முக்கியம். அடுத்தது கேரளா. தமிழ்நாட்டுக்கு ஒன்று 2 வருஷம் இருக்கு பார்லிமெண்ட் ஆக்ஷன். அது மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிஎல் சந்தோஷுக்கு ஒன்றும் டைரக்ஷன்ஸ் இல்லை. அமித்ஷா கிட்ட பிரைம் மினிஸ்டர் கிட்ட இன்னும் ஒரு பெரிய பெரிய டேர் டெலிவரியா பண்றது. அவர் ஏன் அப்சைன் பண்ணல? அவர் ஏன் அசம்பிளி உட்காந்துருக்காரு, நடுநிலைமை வைக்கிறேன்னு எப்போ அப்போஸும் பண்ணல, சப்போர்ட்டும் பண்ணல. மூணு நாள்ல 3 குழப்பம், 3 நாள்ல 3 சீஃப் மினிஸ்டர். இது என்னங்க இது? தாவேகா சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் விஜய், எடப்பாடி பழனிசாமி, நம்ம திருமாவளவன். டெல்லியிலையும் சரி, தமிழ்நாட்டில் வெளிலையும் சரி, வேண்டுமென்றே இந்த பிரச்சனை கிளப்புகிறார். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, ஹைகோர்ட்ல இருக்கு, கண்டெம்ப்ட், ஹேட் ஸ்பீச் எல்லாம். நேர்களே வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் சார். 2023ல உதயநிதி அவர்கள் சனாதனத்தை சீண்டி எவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினார்னு நமக்கு தெரியும். மீண்டும் அவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்த பிறகும் அவருக்கு தேர்தலில் தோல்வி அடைஞ்சது கூட இந்தியா முழுவதும் சொன்னது என்னன்னா, அவங்க எதுக்கு இந்த சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னவங்க இப்போ தோல்வி அடைஞ்சு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. எதனால சார் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெறுப்பு? அவங்க தோல்வி அடைஞ்சும் அது அவங்க திருந்தலையா? உதயநிதி ஸ்டாலின் எதற்காக நம்பிக்கை தீர்மானத்தின் மீது ஏதோ விஷயத்தை பேச வேண்டும் என்று புரியவில்லை ஒருத்தருக்கும். டெல்லியிலையும் சரி, தமிழ்நாட்டில் இருக்க வெளிலையும் சரி, வேண்டுமென்றே இந்த பிரச்சனை கிளப்புகிறார். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, ஹைகோர்ட்ல இருக்கு, கண்டெம்ப்ட், ஹேட் ஸ்பீச் எல்லாம். அதெல்லாம் பார்லிமெண்ட் உள்ள, அசம்பிளி உள்ள பேசினா யூ கெட் இம்யூனிட்டி. நீங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது போல. அசம்பிளி உள்ள பேசுறது வெளில கேஸ் போட முடியாதுன்னு ஒரு பெரிய இது இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷன்லி இடம் இருக்குது, ஜுடிஷியல் ரிவ்யூஸ் பண்ண முடியாதுன்னு. ஆனா இவர் பேசியிருக்கிறதுனுடைய தாற்பயம் வேண்டுமென்றே தமிழகத்தில் வகுப்புவாதத்தையும் கம்யூனல் டென்ஷனையும் கொண்டு வருவதற்காக செய்கிறாரா? காரணம் என்ன என்று கேட்டால், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு கிறித்துவர், ஜோசப் விஜய் ஒரு கிறித்துவர். இந்த கிறித்துவர் விஷயத்தில் இந்த சனாதன தர்மத்தை போட்டு கிறித்துவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்று சில அதிமுகவினர் பேசுவது காதில் விழுகிறது. அதற்கான உளவுத்துறை ரிப்போர்ட்டை கூட சீஃப் மினிஸ்டர் விஜய் கிட்ட கொடுத்திருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன். இது வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் ஏது ஒரு கிளர்ச்சியோ, ஏன்னா டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு நகராட்சி தேர்தல் வந்தாகணும், இன்னும் 6 மாசத்துல. அதுக்கு பூர்வ பிடிக்க போடுறாங்களா? எதுக்காக இந்த கான்பிடன்ஸ் ஓட்ல இதை போட்டு பேசிட்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இருக்காரு. இத தினமும் பேசிட்டு இருப்பாங்க. நான் அசம்பிளியில பேசினேன், யாரும் அவங்களும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஒரு வேண்டுமென்றே இது செய்திருக்கக்கூடிய செயல். இது முதலமைச்சர் விஜய் அவர்களை ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார்கள் என்று தான் எனக்கு தெரிகிறது. சார், அதே போல டிவிகே முஸ்தபா அவர்களும் எங்களுக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை, நாங்களும் சனாதனத்தை ஒழிக்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. விஜய் அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி எந்த மதமும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, நாங்கள் யாரையும் எதிர்க்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிற போது இப்படி பேசுறது எப்படி திமுகவும் தாவேக்காவும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இங்க உள்ள இந்துக்களுக்கு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. 85% இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இது மாதிரியான பேச்சுக்களை பேசி குழப்பத்தை உண்டாக்குவது திமுகவின் வேலை. இன்னைக்கு பாருங்க, அதை சப்சிக்வெண்டா மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு, இந்த அரசாங்கம் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு. என்னை பொறுத்த மட்டும் இந்த அரசாங்கம் நல்லா நீடிக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை இப்பதான் அனுப்பிச்சு வச்சேன்னு சொன்னாரு தமிழ் வெற்றி கழகத்துக்கு. மற்ற நாள் இவர் போய் பார்த்தாரு அங்க இவரை ஸ்டாலின், யாரு விஜய். இதெல்லாம் நடந்துட்ட அப்புறம் ஏதோ பி டீம் ஆஃப் டிஎம்கே மாதிரி தான் தெரியுது டிஎம்கே என்று அது ஒரு சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பார்க்காத இருக்கிறது மாபெரும் தப்பு. எல்லாரையும் பார்த்துட்டாங்க இருக்கும். அவ்வளவுதான். இவருடைய எங்க சீமானோட பார்த்தாரு. சீமானுக்கு இவருக்கு என்ன தொடர்பு? எம்எல்ஏ இல்லை அவங்க இருக்க.
ஒரு ஏதோ ஒரு 2 பேருக்கு நடுவில் ஏதோ அலைன்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. வெளில சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி திமுக சேதுன்னு எங்க கவுக்க பார்த்தாங்கலாம் சொல்லிட்டு ஆட்சியை வளர்க்க பார்த்தாங்க. தமிழ்நாட்டுல 3 நாள்ல 3 குழப்பம், 3 நாள்ல 3 குழப்பம், 3 நாள்ல 3 சீஃப் மினிஸ்டர். இது என்னங்க இது? தாவேகா சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் விஜய், எடப்பாடி பழனிசாமி, நம்ம தொல் திருமாவளவன், 3 நாள்ல 3 சீஃப் மினிஸ்டர். புரியவே இல்லை. தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி போய் ஒரு குழப்பத்தை கொண்டு விட்டாங்களேன்னு இருக்கு. அதை தவிர அந்த ஹேட் ஸ்பீச் பண்ணினது ரொம்ப மாபெரும் தப்பாகத்தான் புரிகிறது. போக போக அதுக்கு ஒரு விளக்கம் வரும் பாருங்க. இந்த முஸ்தபா பேசி கூட வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு, இது வந்து நாங்களாம் வி ஆர் நாட் ஹிந்துஸ், வி ஆர் அகைன்ஸ்ட் ஹிந்துவிசம். ஹிந்துவிசம் எங்க இருக்குங்க? ஹிந்துவிசத்தை நான் தழுவுறாரு முதலமைச்சர். அப்ப இல்லைங்கிறாங்களே, இது என்னமோ கான்ட்ரடிக்ஷனா இருக்குங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி திமுகவோட பி டீம் தான், தாவேக்காவோட பி டீம் தான் திமுக. அந்த அவங்களுக்குள்ள ஏதாவது மறைமுக கூட்டணி இருக்குதா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை வச்சு ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த வாக்கெடுப்பு அப்போ எதிர்த்து வாக்களிக்காம எதுக்கு சார் வெளிநடப்பு பண்ணாங்க? அதிமுக இபிஎஸ் டீம் வந்து எதிர்த்து வாக்களிச்சாங்க. ஆனா இவங்க வந்து இருந்து எதிர்த்து வாக்களிச்சிருந்தா அந்த எதிர்த்து வாக்களிச்சவங்களோட எண்ணிக்கையாவது அதிகரிச்சிருக்கும். ஆனா அதுக்கு மாறா வந்து உதயநிதி வந்து எல்லாரும் அழைச்சிட்டு வெளில போயிட்டாரு. எதுக்கு வந்து அப்படி பண்ணாரு? ஏன்னா எதனால சார் அந்த காரணம்? அவங்க உறவு 2 பேருக்கும் ஒரு கிளாண்டஸ்டைன் ரிலேஷன்ஷிப் இருக்காதான் தெரியுது பாருங்க. அது முன்னாடியில இருந்து இருக்குது. அது ஏற்கனவே அவர் கொஞ்சம் கரூருக்கு அப்புறம் மாத்தினாங்க. இப்ப கரூருக்கு பிராயச்சித்தம் பண்ற மாதிரி இங்க பண்ணிருக்காங்க. பட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் சார். புரிஞ்சுக்க முடியுது சார். அது போல சொல்றாங்க, ஒருவேளை அவர் வந்து எதிர்த்து வாக்களித்து ஒருவேளை அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிற இடத்துல தோல்வி அடைஞ்சிருந்தா ரீஎலெக்ஷன் வந்தா திமுக படுதோல்வி அடையும், அதனாலதான் அவங்க வந்து எந்த இதுலயும் நம்ம ஈடுபடக்கூடாதுன்னு வெளிநடப்பு செஞ்சுட்டதா அவர் சொல்றாங்க. அதுவும் ஒரு காரணமா? அப்படி இருக்கும்போது ஏன் ஸ்டாலின் சொல்றாரு இந்த அரசாங்கம் நீடிக்காதுன்னு? அது தவிர உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருக்கார். பிரகாஷ் சிங்னு பேர். யாருன்னா பார்க்கலாம் அந்த ட்வீட்டை. விஜயனுடைய ஒரு அரசாங்கம் ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு. அதெல்லாம் திமுகவுடைய பாசியா வெளில எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு ஒர்க் பண்றது தெரியுதுங்க. தமிழ்நாட்டு டிவிக்காரன்லாம் விடுங்க, அனைத்து இந்திய அளவில் கூட அந்த திமுகவிற்கு ஒரு ஈக்கோ சிஸ்டம் இன்னும் அப்படி ஸ்ட்ராங்கா தான் இருக்குதுங்க. அதை தமிழ் வெற்றி கழகம் உடைத்தாக வேண்டும். இல்லைன்னா தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஒரு மாபெரும் பிரச்சனையை உண்டாக்கிவிடும் அந்த டிவிஷன் இன் தி மீடியா. சார் அதிமுகவுல வந்து நாளுக்கு நாள் அந்த குழப்பம் வந்து ரொம்ப நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இபிஎஸ்க்கு எதிரான ஒரு நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கு. இது எப்படி சார் டெல்லி பாக்குறது? அமித்ஷா அவர்கள் எப்படி பாக்குறாரு? ஏன்னா அமித்ஷாவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா இபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது நிலைமையே ரொம்ப தலைகீழா மாறிடுச்சு. எப்படி சார் டெல்லி பாக்குது அதிமுக? வெளில வராது இன்னும் அதிமுக. பாஜகவில் இவங்க வெளில வந்துட்டாங்க, கட்சி உடஞ்சி இருக்குது. இப்ப வந்து பாஜகவுடைய ஒரே ஒரு உறுப்பினர் சட்டசபையில நடுநிலைமை வகிச்சது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஷாக்கா இருந்திருக்கும். அவர் வந்து வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் BL சந்தோஷ், அப்புறமா வந்து அமித்ஷாவுடைய கன்சென்ட் இல்லாத நடுநிலைமை போகிநாதன், பேர் என்ன மறந்து போயிட்டார், யோகிராஜன், அவர் ஏன் அப்சைன் பண்ணல? அவர் ஏன் வந்து அசம்பிளில உட்கார்ந்துருக்காரு, நடுநிலைமை வைக்கிறேன்னு எப்போ அப்போஸும் பண்ணல, சப்போர்ட்டும் பண்ணல. என்னோட அடுத்த கேள்வி அதான் சார் இருந்தது. எதனால வந்து பிஜேபியில இருந்து ஒரே ஒரு எம்பி ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, காங்கிரஸ் அங்கம் வகிக்கிற ஒரு கூட்டணி வந்து ஆட்சிக்கு வருதுன்னு இருக்கிறப்போ அதை எதிர்த்து வாக்களிக்காம எதுக்கு நடுநிலை வகிச்சாங்க? பாமக நடுநிலை வகிச்சதுன்னா அதுக்கு முத நாள் வந்து விஜய் அவர்கள் வந்து அங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க அவங்க ஃபேமிலிய. எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு. ஆனா பாஜகவுக்கு நோ ரீசன் டு அப்போஸ். அந்த மாதிரி தான் சார் இருக்கு. எதனால அப்படி பண்ணாங்க? அதுலயும் ஒரு பெரிய குழப்பம். இந்த விஷயம் முழுக்கமே இது பாருங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், கூட்டணி ஆட்சின்னு வந்துட்டு அப்புறம் ஒரு டைல்யூஷன் ஆஃப் திராவிடியர் பாலிடிக்ஸ் வந்துடுச்சு. அந்த மூளை எங்க போகுமோ தெரியுது, எங்கேயோ போயிட்டு இருக்காது. அது இந்த டிஎம்கே அடிச்சது ஏடிஎம்கே அடிச்சுடுத்து, ஏடிஎம்கே அடிச்சது விசிகே அடிச்சுடுத்து. மந்திரி சபை எக்ஸ்பான்ஷன் பண்ணான்னு வச்சுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணான்னு திருப்பி ஒரு குழப்பம், பெரிய குழப்பம் ஆரம்பிக்கும். அங்க போயிருக்கு 25 பேருக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணாதானே வாய்க்கரிசி போட்டாகணும். இதோட வாய்மூடு இருப்பாங்க அவங்க, அதான் குழப்பம் பண்ணுவாங்க. இப்ப இந்த சிபிஎம் வரம் சேர மாட்டேன்னுட்டாங்க. விசிகா சேரும், காங்கிரஸ்காரன் சேருவாங்க. விசிகா 2 பேர் வச்சுட்டு எத்தனை பதவி கொடுப்பாங்க? அதைத்தோடு நான் கேள்விப்படுறேன், தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழுவுக்கு தலைவராக
தொல் திருமாவளவன் போட போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு மினிஸ்டர் ஸ்டேட்டஸ், எம்பிஆர் இருக்கிறாரு, என்னமோ தெரியலீங்க அது இப்ப நடக்கிறது. சார் இனிமேல் ஒரு 2 நாள் வந்து ஒரு குழப்பத்தை பண்ணி விட்டுறாங்க. போதாத வரைக்கும் அவர் அடுத்த மாசம் டெல்லிக்கு வர, அடுத்த வாரமோ மாசமோ தெரியல. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வெளில இருந்து வந்த பிறகு பிரைம் மினிஸ்டர் பார்க்க வரப்போறாரு. அப்போ ஒரு குழப்பம் இருக்கும். பிரைம் மினிஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாரு. விஜய்க்கு இங்க போறதா அங்க போறதான்னு தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவார் பாருங்க. சார் 2 நாட்களுக்கு முன்பு அந்த ஜோசியர் வந்து அதிகமா பேசுறதெல்லாம் இப்ப அந்த தினத்தந்தி இன்டர்வியூ பார்த்தேன். அவரும் பிரைம் மினிஸ்டர் ஆப்புறாரு, டொனால்டு ட்ரம்ப்புக்கு அட்வைசர் ஆப்போ என்ன வளர்றாருங்களே அந்த 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 ஜோசியர். இப்படி இப்படி இருந்தா விஜய் இப்படி எப்படிங்க நம்புறாருங்க? சார் அதுதான் சார் தெரியல. சார் இன்னொரு கேள்வி, 2-3 தினங்களுக்கு முன்பு கமலாலயத்துல வந்து BL சந்தோஷ் அவர்கள் வந்து கூட்டம் நடத்தி ஆலோசித்ததாக வந்து செய்திகள் வந்தது. என்ன சார் ஆலோசிக்கப்பட்டிருக்கும்? ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குமா? ஏன்னா ஒரு தோல்விக்கு பிறகு ஐ திங்க் ஒரு முதல் ஆலோசனைன்னு நினைக்கிறேன். ஏதாவது அடிப்படை மாற்றங்கள் ஏதாவது நிகழ வாய்ப்பு இருக்கா? உடனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு மேற்கு வங்காளம் தான் இப்ப முக்கியம். அடுத்தது கேரளா. தமிழ்நாட்டுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு பார்லிமெண்ட் ஆக்ஷன். அது மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். BL சந்தோஷுக்கு ஒன்றும் டைரக்ஷன்ஸ் இல்லை அமித்ஷா கிட்ட பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்தும் ஒரு பெரிய பெரிய டேர் டெவிலரியா பண்றதுக்கு. இப்போ வந்து திமுக வந்து இங்க பவர்ல இல்ல, இருந்தாலும் வந்து உதயநிதி அவர்கள் வந்து திருப்பி சனாதனத்தை தொட்டது மூலியமா ஏதாவது வேற மாதிரியான நெருக்கடிகள் ED மூலியமா? அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆட்சியில் இருக்கும்போது பண்ணலன்னா எதிர்கட்சியான பேர் பண்ணுவாங்களா? தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு செகண்டரியா இருக்குது. இப்ப